நெறைய எக்ஸ்போர்ட்டர்ஸ் புதுசா உள்ள வர்றவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி2பி போர்ட்டல்ல பதிவு பண்ணா நமக்கு என்குயரீஸ் வருமா? அவங்க சொல்ற மாரி ஆர்டர் எடுத்து குடுத்துருவாங்களா? கிளையன்ட் கையில குடுத்துருவாங்களான்னு நெறைய கொஸ்டின்ஸோட, நெறைய யோசனைகளோட வர்றாங்க. நெறைய தவறான புரிதல் இருக்குன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்க அலிபாபாவோ, இந்தியா மார்ட்டோ, ட்ரேட் இந்தியாவோ, கோ ஃபார் வேர்ல்ட் பிசினஸோ, எக்ஸ்போர்ட்டர்ஸ் இந்தியாவோ எந்த பி2பி தளத்தில வேணாலும் நீங்க பதிவு பண்ணலாம். ஆனா பதிவு பண்ண உடனே நீங்க அவங்ககிட்ட காச குடுத்தாச்சு, நமக்கு உடனே பையர் குடுத்துருவாங்க. நமக்கு உடனே என்கொயரி வந்துரும்னு நெனச்சீங்கன்னா, அது தவறான ஒரு பார்வை, தவறான ஒரு பிம்பம். அது ரொம்ப தவறு, முற்றிலும் தவறு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு ஸ்பேஸ் குடுப்பாங்க. அந்த ஸ்பேஸ்ல உங்க கம்பெனி பத்தி, உங்க ப்ராடக்ட்ட பத்தி, உங்க சர்விஸ பத்தி, உங்க எக்ஸ்பீரியன்ஸ பத்தி நீங்க டிஸ்ப்ளே பண்ணணும். அது நீங்க ஒரு நாள் வொர்க் பண்ணிட்டா உங்களுக்கு கெடைச்சிருமா, நடந்துருமான்னு கேட்டா கிடையாது. நீங்க ஒரு நாள் பண்றதுக்கு பேரு அக்கவுண்ட் கிரியேஷன் அவ்வளோதான். நீங்க போய் உங்க ப்ரொஃபைல நீங்க அப்டேட் பண்ணிட்டு, நீங்க என்ன ப்ராடக்ட் பண்ணீங்கன்னு ஒரு 2 ப்ராடக்ட் மட்டும் அப்டேட் பண்ணிட்டு நீங்க உட்கார்ந்துட்டீங்கன்னா, அது ஒரு ஜெனரல் அப்டேஷன்ஸ். ஒரு அக்கவுண்ட் கிரியேஷன் அவ்வளோதான். அக்கவுண்ட் கிரியேட் பண்ண உடனே எல்லாரும் உங்கள பாத்துற மாட்டாங்க. உடனே வந்து பேசிற மாட்டாங்க. உடனே ஆர்டர் குடுத்துற மாட்டாங்க. நீங்க அக்கவுண்ட் கிரியேட் பண்ணக்கு அப்புறமேட்டு தான் உங்க வொர்க்கே ஆரம்பிக்குது.